தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற திரைப்படம் குபேரா. இந்த படத்தை சேகர் கமுலா இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் நடிகர் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னா, ஒரு தொழிலதிபர் வியாபாரம் செய்வதற்கு கருப்பு பணத்தை வெள்ளையவா மாத்துறதுக்கு பினாமியாக சில பிச்சைக்காரங்களை தேர்வு செய்கிறாங்க. அதில் தனுஷும் ஒருத்தர். தனுஷ் பிறகு இவர்கிட்ட உண்மை தெரிஞ்சு அவங்கள்ட்ட எப்படி தப்பிக்கிறாரு, இவங்க தனுஷை என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி விறுவிறுப்பாகவே நிறையுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். ஓவரால் 3 ஹவர்ஸ் இருந்தாலுமே போர் அடிக்காமல் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி நடிகர் தனுஷோட ஆக்டிங், ஒரு பிச்சைக்காரன் கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு உயிர் ஊட்ட முடியுமோ அந்த அளவுக்கு யதார்த்தமாக அவர் நடிச்சிருக்காரு. அது போக இந்த படத்தில் பாக்யராஜ், நடிகர் நாசர், பக்ஸ் இப்படி உள்ளிட்டவங்களாம் சின்ன சின்ன கதாபாத்திரம் வந்தாலும் அதை நிறைவாகவே அவங்க செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகை ராஷ்மிகா மந்தனோட கதாபாத்திரம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களோட இன்ட்ரோ வருது. அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் தனுஷோட சேர்ந்த கான்வர்சேஷன், அவங்களோட எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். நடிகர் நாகார்ஜுனோட கதாபாத்திரம் சூழ்நிலை காரணமாக அவர் எப்படி கெட்டவங்க கூட அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாரு, அதற்கு பிறகு மனம் மாறி எப்படி தனுஷ்க்கு உதவுறாரு, இந்த ஒரு வேரியேஷனை அவர் கச்சிதமாகவே செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கு மனைவியாக சுனேனா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன ரோல் இருந்தாலும் அந்த ரோல் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் பாடல்கள் எடுத்தோம்னா தேவ்ஸ்ரீ பிரசாதோட பின்னணி இசை இந்த படத்திற்கு மேலும் பலம் சேர்த்துருக்கு. அங்கங்கே பிஜிஎம்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே போல் படம் ஃபுல்லாக ட்ராவலிங், சேசிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி செகண்ட் ஆஃப் சரி அப்படி இருக்கிற சீக்வன்ஸில் அந்த பிஜிஎம் ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா வில்லன் கதாபாத்திரம் ஜிம் சராப் பாலிவுட் நடிகராக இருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு கச்சிதமான ஒரு புதிய வில்லனாகவே அவர் இருக்கார். இன்னும் அடிக்கடி அவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை பார்க்கலாமேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. படத்தோட மைனஸ் என்னன்னா 3 ஹவர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் போகிற வரைக்கும் சில இடத்துல கொஞ்சம் லேகிங் தெரியுது. அதை கொஞ்சம் இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் படம் விறுவிறுப்பாக இருக்கணுன்றது கருத்தாக இருக்குது. டைரக்டர் கதாபாத்திரங்களோட எமோஷனலை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். குபேரா எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நடிகர் தனுஷ் ஒரு பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. எந்த அளவுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாருன்றதை 100% அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. சில இடங்களில் நம்மளே கண்கலங்க வைக்கிற அளவுக்கு தனுஷோட நடிப்பு இருக்குன்னே சொல்லலாம். குபேரா திரைப்படம் தமிழ், தெலுங்கு பைலிங்குவலில் வெளியானாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே இருந்திருக்கு. இந்த வருடம் தொடக்கத்தில் நடிகர் தனுஷ்க்கு இந்த குபேரா கை கொடுக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. நிச்சயமாக அது கை கொடுக்க அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.